வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த கூகுள் பேல ஆட்டோ பே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆமாம், கூகுள் பே வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ளே ஸ்டோரில் வாங்கக்கூடிய நிறைய பொருட்களுக்கு நான் கேட்காமலேயே வந்து ரிகர்சிவ் பேமெண்ட் நடந்துகிட்டே இருக்கலாம். ஆமாம். ஆனால் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மெசேஜ் வரும். இன்னும் 3 நாள் கழிச்சு உங்களதுலேருந்து நான் இந்த அமௌண்ட்டை உருவிக்க போகிறேன், ஆமாம், அதனால உங்களுக்கு ஆட்சேபம் இருக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி வரும். என்னடான்னா, நான் ஆக்சுவலாக டிஸ்கார்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். டிஸ்கார்டில் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர் யூஸ் பண்ணால் பெனிஃபிட் கிடைக்குமான்னு யோசிச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு TWS காஸ்ட் ஆகுது 850 ரூபா பர் மந்த்து. மை காட். சரி, அதனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமோன்னு பார்த்தேன். எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதனால் ஓகே, அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேன்சல் பண்ணேன். கரெக்டாக எப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, 2 நாள் இருக்குது டைம், ஒரு 2 days இருக்குது ஆட்டோ ரெனியூவல் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னு பார்த்தா, கேன்சல் பண்ணது நான் தெளிவாக செக் பண்ணிட்டேன், எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். சப்ஸ்கிரிப்ஷன் எண்டே எக்ஸ்பைர்டுலாம் மாறிடுச்சு எல்லாமே. இன்னைக்கு காலைல பார்த்தா, இன்றைக்கி தான் டேட்டு 30ஆம் தேதி, ஆட்டோ ரெனியூவல் ஆகுது. டேய், எங்கே இருந்துடா வரீங்க? நான் தான் கேன்சல் பண்ணியிருந்தேன் போய் செக் பண்ணுறேன். கரெக்டாக அடுத்த ஒரு இது நடந்து ஒரு 30 செகண்டில், இது நான் வெரிஃபை பண்ணுறது 30 செகண்ட்ஸில் இன்னொரு SMS வருது. என்னது? டெபிட் அண்ட் அமௌண்ட் கிரெடிட்டட் பேக் டு யுவர் அக்கௌண்ட். டேய், இது எதுக்குடா பண்ணுறீங்க நீங்கள்? இது பருத்தி மூட்டை குடோன்ல இருந்தாதான் என்ன? அதே தான், இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, நம்ம காமேஷ் ப்ரோ தான் கேட்பாரு, ஐயா இப்போ விஷயம் தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து இதை கேன்சல் பண்ணுறோம், விஷயமே தெரியாமல் ஒரு சிலர் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நேராக கிளிக் பண்ணி ஏதோ ஆஃபர் இருக்குது, அது எப்படின்னா 3 மாதம் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்வான். 3 மாதம் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி நான் உள்ளே போயிடுறேன் ஃப்ரீன்றதுனால. அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாதம் ஃப்ரீ ட்ரையலை நீ என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் டே 1 வந்து ஒரு ₹1 பிடிச்சி ஆட்டோ பே வெரிஃபை பண்ணுவேன்னு சொல்லுவான். நம்மளும் ₹1 என்ன மச்சான் பிரச்சனை, 3 மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் படி பார்த்தா ₹300 ஆச்சு, ஜாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவான். அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ₹100 வச்சுக்கோங்க. அது அழகாக இந்த ₹1 எடுத்ததோட இவங்க அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூஸும் பண்ண மாட்டாங்க. இந்த SMS வரும், அந்த SMSையும் அவங்க கவனிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, மாதம் ₹100 போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பேமெண்ட் நடந்திருக்கு, டெபிட் ஆகிருக்கு, ஆட்டோ பே எனேபிள்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் காட்டுக்கும் நடந்துகிட்டு இருப்பாப்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஸோ தங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா, இந்த ஆட்டோ பே சிஸ்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லையும் என்னால் வந்து ஓரளவுக்கு UPI அப்படிங்கிறத வந்து உருப்படியாக யூஸ் பண்ண முடியுது. அங்கேயும் இதே ஆட்டோ பேலாம் இருக்கு, அண்ட் அங்கேயும் நம்மளால கேன்சல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இது தெரியும். என் ஜென்ரேஷனில் இருக்கிற என்னோட சக நண்பர்கள் ஒரு சிலருக்கு தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பர் வைடன் ஆகுது. தெரிஞ்ச நண்பர்கள் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எல்டர்ஸ்லாம் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. தெரியாமல் ஏதோ ஃப்ரீயாக கிடச்சிது அதனால வாங்கினேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், ஜியோ 1.5 வருஷத்துக்கு எல்லாருக்கும் 5 GB கொடுத்தான், கூகுள் ஒன் ப்ரோக்ராம். அந்த கூகுள் ஒன் ப்ரோக்ராமோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ₹2000, ₹1950. இப்போ என்ன ஆகும், 1 வருஷம் இல்லாட்டி 1.5 வருஷம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 1.5 வருஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 TB இருந்தது வந்து கூகுள் ஒன், அதாவது கூகுள் என்ன பண்ணிட்டான்னா, உங்க எல்லாருக்கும் நான் 5 TB தரேன் என்ஜாய் அப்படின்னா. ஆமா, எனக்கு மெயில் எல்லாம் வந்துச்சு. ஆமா, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 5 TB தரேன் என்ஜாய் அப்படின்னு ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த காலத்துக்கே அவன் வந்து 2 ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். ஒன்று, அவன் நல்லவனா இருந்தான்னா, ஐஃபோனில் எல்லாத்துலேயும் 1 TB 2 TBலாம் வந்துருச்சு. நம்ம ஆளுங்க வட்டன்னு ஏதாவது போட்டு ஃபோட்டோ எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ 2 TB க்ளவுட் ஸ்டோரேஜ் இனிமேல் பத்தாம போக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ப்ரோக்ராமில் 5 TB மாற்றலாம் சொல்லி பண்ணியிருக்கலாம். 1. 2வது, தம்பி இது ஒரு வழி பாதப்பா, ஒரு தடவை நீ கத்தி எடுத்துட்டேன்னா கத்தியாலேயே உனக்கு சாவுப்பா அப்படின்ன மாதிரி. வரும்போது நீ 2 TBக்குள்ளே வந்துட்ட, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அப்லோட் பண்ணிட்ட. இதுல இருந்து வெளியில் எடுக்க முடியாம நீ தணர்வை பத்தியா, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீ வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் இனிமேல் நீ வந்து பே பண்ணி தான் ஆகணும். சரி, இல்லாட்டி நீ வந்து உட்காந்து இதை பேக்கப் எடுக்கிறேன், நான் 2 TB ஃபில் பண்ணிட்டேன் இல்லாட்டி 5 TB ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா, வாய்ப்பு இல்லை, ராஜா தான். அவ்வளோ ஈஸியாக பேக்கப்பே பண்ண முடியாது. ஸோ கூகுள் டிரைவில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது வந்து அதிகமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சிருக்கீங்க அப்படின்னா, 5 TB அதுவும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிலாம் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு அடுத்து ஒரு பிளான் இருக்கு. என்னது? ஒரு ₹7,000 8,000 இருக்கும் மாதம். அதுல இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டாம் ப்ளீஸ், ஹெல்ப் மீ. நோ ப்ளீஸ். 5 TB யூஸ் பண்ணி உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, மந்த்லி
சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து மாட்டிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த செயின் விட்டு வெளில போக முடியாம உங்களை ஓர்டெக்ஸ்குள்ள உங்களை மாட்ட வைக்கிறாங்க. ஆமா ப்ரோ, சும்மாவா? வேற லெவல்ல சுழல். நீ வெளியில போக முடிஞ்சாதானே நீ தப்பிப்ப. உன்னை வெளியில போக விட மாட்டேன்டா, உன்னை நான் சாணியால வைப்பேன் அப்படின்ன மாதிரி வேற ஆவுல இது வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமே அதுக்கு தான் ப்ரோ கொடுக்குறாங்க. ஃப்ரீ அப்படின்னா என்னது? என்னைக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரீ? ஜியோல கூட தான் இன்டர்நெட்லாம் எல்லாம் பெருசா யூஸ் பண்ணி பழக்கப்படாம மாசம் 1 GB டேட்டா யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து அன்லிமிட்டெடுங்கிறத பழக்கப்படுத்தி விட்டு டெய்லி அப்படின்னு ஸ்டாப் போட்டு உறிஞ்சி நக்கி பழகிட்டு இப்போ என்னன்னா அதெல்லாம் இல்லாம அவங்களால இருக்க முடியல. இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல பொறுமையா என்ன பண்றான்னா 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த எப்படி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் ஒரு அப்புறம் பார்த்தா இதெல்லாம் விடுங்க ப்ரோ. வைபவ் சூரியவன்ஷி அந்த சின்ன பையன் மாசான பையன் தான் காம்ப்ளான் நாடுக்கு வந்துகிட்டு இருக்கான். காம்ப்ளான் நாடுக்கு அவனுக்கும் காம்ப்ளானுக்கு என்ன சம்பந்தம் இல்ல? காம்ப்ளான் நான் எங்க வீட்டுல வாங்கி வச்சு பார்த்தேங்க. அப்படி என்னாலையும் திங்க முடியல, பிள்ளைங்களும் திங்க மாட்டேங்குது. உரக்கடங்களை தான் கொட்டணும் போல. இதுக்கு நிஜமாவே வந்து வேர்க்கடலை வாங்கி லைட்டா கொஞ்சம் வெயில்ல காய வச்சுட்டு கொண்டு போய் எண்ணெய்க்கு ஆட்டிட்டு மீதி புண்ணாக்குல கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொண்டாந்துருந்தா கூட டேஸ்டா இருக்குப்பான்னு சொல்லியிருப்பாங்க போல. இல்ல வைபவ் சூரியவன்ஷி பத்தி என்னன்னா, இப்ப உண்மையிலே 15 வயசா இந்த அடி அடிக்கிறா, எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அவன் சின்ன பிள்ளைங்கலாம் எப்படி பண்ணும், இந்த அப்படி இது பண்ணுறது பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள, அதை வந்து பஸ்ஸில் ஒரு தடவை பண்ணுற அப்படி கீழே ப்ளே ஏரியாவுக்குள்ள பிச்சில் இருந்து நீட்டாக அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா அப்படி அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வரிசையாக கொலாஜ் மாதிரி போட்டு இல்லை இவர் 15 வயசு தான் அது மாதிரி தான் நடந்துக்கிறாரு அப்படின்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆனா 15 வயசு பையன் அப்படிங்கிறது உறுதிதான். அப்படிதான் இருக்கு. ஏப்ரல் 23 வந்துட்டா பும்ரா என்ன யாரு வந்தா என்ன போடு, காலுக்கு கீழே எல்லாம் போட்டா 6 தான் போகுது. எங்கிட்ட 85-90 எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. 100 மீட்டர் 6 எல்லாம் பார்த்தேன் இப்ப. ஐபிஎல்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வந்துச்சு. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? எம்ஐ வந்து 243க்கு 5. ஆனா அதோட புனிதமா போய் எஸ்ஆர்ஹெச் வந்து 249க்கு 4. 8 பால் ரிமைனிங் வேற. சரி, இப்போ ஆனா ஆரஞ்சு கேப் வந்து இவரு அபிஷேக் சர்மாட்ட இருக்கு. ஆமா, 425 ரன் அடிச்சிருக்கா. அப்படி அடுத்த பிளேஸ்ல போட்டி 3 பேர் கீழே, ஒரு 10 ரன் 20 ரன் டிஃபரன்ஸ் தான். யாரு? ஹென்ரி கிளாசன். இன்னொருத்தர் வந்து இவர் நினைக்கிறேன் யாரோ மறந்து போச்சு. சூரியவன்ஷி வேற 400ல இருந்தா. ஆமா, எல்லாம் வரிசையா அந்த 10 ரன் 20 ரன் 30 ரன் அந்த கேப்ல தான் இருக்காங்க. அடி வெளுத்திருக்கிறாங்க. அப்புறம் பர்பிள் கேப் வந்து ஈஷான் மலிங்க 15. கீழே வந்து நம்ம இவர் இருக்காரு. சரி, இதுல வேற ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்கமிங் போன்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்னாச்சு கார்த்தி ப்ரோ? புதுக்கோட்டையில வீட்டு பத்திரம் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? தூக்கி மாட்டேன். அட என்னங்க நீங்க ஐபோன்ல 17 ப்ரோ சீரிஸ் வேணுமா சொல்லுங்க, அதெல்லாம் அஃபோர்டபுள் தான். அவன் இந்த அல்ட்ரா சீரியஸ் எல்லாம் ஒரு மார்க்கமா தான் தெரிஞ்சு. இல்லை, நான் வந்து ட்விட்டர்ல போயிட்டு என்ன பண்ணேன், காலையில ஒரு ட்வீட் போட்டேங்க. இந்த மாதிரி வந்து கரண்ட் மார்க்கெட்டை பார்த்தா ஐபோன் ப்ரோ மாடல்ஸ் எல்லாம் வந்து பிரைஸ் லெஸ் தேன் மோஸ்ட் அல்ட்ராஸ்ன்னு போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ ஐபோன்ல 17 ப்ரோ நீங்க வாங்குறீங்கன்னா கூட நிஜமாவே இங்க பாருங்களேன், மறுபடியும் சொல்றேன், ஆப்பிள் ஐபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை பத்தி நம்ம நிறைய விமர்சனங்கள் பதிவு பண்ணும்போது கூட சொல்லியிருப்போம். இட்ஸ் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அதுக்கு அழகான ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இது எப்போ 16 ப்ரோ ரிவ்யூல கூட பார்த்துருப்பீங்களே, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஆமாண்ணே, அந்த ஐபோனை வெறுக்கவும் முடியல, நேசிக்கவும் முடியல, நமக்கு வாழ்க்கையில வந்து கடுப்பேத்துதுண்ணே அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு, அண்ட் அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போனா யோசிக்கும் போது நிறைய இடத்துல எனக்கு பிரச்சனை கொடுக்குது, குடசல் கொடுக்குது சொல்லிட்டு தான் இருக்கேன். பளிச்சுன்னு இருக்க சிச்சுவேஷன்ல என்னையெல்லாம் இந்த ஒரு போட்டோ எடுத்தாரு, பேசாம மேட்ரிமோனிக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றாரு. போட்டோஸ்லாம் நல்லதாங்க இருக்கு. ஆனா அதான் நான் சொல்றேன் இல்லையா, நல்ல பிரைட் சன்லைட் பிரைட் லிட்டட் ஏரியாஸ்ல செம்மையா வருது. இல்ல இந்த சைனீஸ் அல்ட்ராஸ் வந்து மாஸ் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ப்ராப்ளம் என்னன்னா அந்த அல்ட்ரா எல்லாம் ரொம்பவே முரட்டுத்தனமா இருக்கு, வரும்போது சூப்பரா இருக்கு, அடுத்த அப்டேட்ல எல்லாமே மோசமா போற மாதிரியான கமெண்ட்டை ஃபுல்லா நம்ம கம்யூனிட்டிலே பாக்குறோமா, அந்த ஒரு பயம் தான் எங்களை எல்லாம் ரொம்ப யோசிக்க வைக்குதுங்க, வேற எதுவும் இல்ல. அண்ட் இந்த பின்னாடி இருக்கிற வீடுக்கு நாளை பின்ன ஏதாவது குண்டு வச்சு வெடிச்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். இன்னைக்கு நான் பொறுப்பே ஏத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது கிடையாது. அதை எங்க கல்டேஸ்ட் வரானுங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பக்கத்து ஏரியால பாத்தீங்கன்னா அவ்வளவு நாய்க்குட்டிங்கெல்லாம் இருக்கு, அதுங்களும் அவங்களை பார்த்தாலே பயந்து ஓடுது. ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க, நாங்களும் பார்த்தோம், ரொம்பவே டார்ச்சர். அதையும் டார்ச்சர் பண்றாங்க, என்னையும் டார்ச்சர் பண்றாங்க.
மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கேன். வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தால் எல்லா இடத்துலையும் சத்தம் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் வீடு கட்டும் போது என்ன சத்தமே வராமல் எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து அடிப்பிச்சுட்டு வந்து நட்டா வச்சாங்க கிடையாது. அதுவும் இதில் என்ன ஹைலைட் தெரியுமா, 2 மாதம் தொடர்ந்து உட்காந்து நான் அந்த பிளேடு போட்டு அறுத்தனா கூட அந்த வீட்டையே நான் அறுத்து முடிச்சிடலாம். ஆனால் அறுத்துக்கிட்டே இருக்கானுங்க, 1.5 வருஷமா உட்காந்து இருக்கிறானுங்க. அப்படி என்னத்தான் இருக்கிறானுங்கன்னு தெரில. அப்புறம் இந்த OnePlus ரியல்மியும் ஏதோ மெர்ஜ் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டேன். நம்மளோட T500 Pro வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம், அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சும்மா சொல்லியிருந்தேன். அது உண்மையாக போகுதுங்கிற மாதிரி தான். நான் சும்மா என்ன சொல்லியிருந்தேன்னா இப்படி சொல்லியிருந்தேன். இந்த பாருங்க, பட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்த உடனே சூப்பர் இம்ப்ரெஸ்டுங்க. வேறு லெவல் டிசைனுங்க. ரியல்மி சீரீஸே பேசாமல் என்ன பண்ணுங்க, நான் சும்மா ஒரு இதுக்கெலாம் சொல்லலை. பிபிகே ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஓப்போ, OnePlus, ரியல்மி. ஓப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட கை கழுவிட்டாங்க. அவங்க எதுவுமே பெருசாக இப்போ பண்ணுறது கிடையாது. எல்லா நல்ல ஆடியோ ப்ராடக்ட்ஸுமே OnePlus பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் வந்து ரியல்மியோட இந்த மாதிரியான சூப்பரான டிசைன்ஸை OnePlusோட ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ டூப்ளிகேட் ஆகுதுல்ல. இப்போ 2800 ரூபாய்க்கு நான் பார்த்தா இதுவும் இருக்கும், அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து நாட் பட்ஸ் 3 Pro இருக்கும். இவங்ககிட்டயே நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸே இருக்கும். ரியல்மி பட்ஸ் Air 8 அது ஒரு பக்கம், ஒரு இதுலேருந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் எக்ஸ்ட்ராவா. ரியல்மி பட்ஸ் Air 7 பழைய ஸ்டாக் இப்போ 3000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு அதுக்கு பேசாமல் ரியல்மி அழிக்கணும்னு நான் சத்தியமாக சொல்லல. பட் ரியல்மி சூப்பராக டிசைன் பண்ணுறாங்க, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தா எல்லாருமே சூப்பர் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் யாராவது இந்த கேஸை பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரும் கேட்குறது என்ன அது இவ்வளோ அழகாக இருக்குது, இது என்ன லெதரா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ரியல்மி ப்ராடக்ட்டு பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் சவுண்டு பொறுத்த வரைக்கும் OnePlus கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படின்னா டிசைனையும் சவுண்டையும் மெர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ல. OnePlusம் ரியல்மியும் மெர்ஜ் ஆகி வரக்கூடிய ஆடியோ ப்ராடக்ட்ஸ்னு வேறு லெவலில் இருக்கும். கன்ஃபியூஷனே யதார்த்தமாக சொன்னது இங்கே பதார்த்தமாக நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அது ஒன்றா. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன திரும்ப சொல்லணும்னு நினச்சேன், X300 அல்ட்ராலையும் ஹாரிசான் லாக் வந்துருச்சான். ஸோ நீங்கள் இப்படி திருப்பி வீடியோ எடுக்கலான்னு. சரியா? ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா இவங்க X70 Pro Plusலேயே கொண்டு வந்துட்டாங்க விவோ. அப்புறம் இருந்தே அது ஃபேமஸ் தான்டா. அது கேட்கும் அது கம்மியாக கேட்கும், நாய்ஸ் கேன்சல் ஆகி கேட்கும். சரி, ஓகே. ஆமாம், வேறு வழி தெரியலங்க. அப்போ என்ன இது X300 அல்ட்ராவில் மறுபடியும் அந்த ஹாரிசான் வீடியோ லாக் வீடியோ எடுக்கலாமா? நீங்கள் இப்படி கூட வச்சு எடுக்கலாம். ஆமாம், இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். மோட்டோரோலா வந்து வேற ஒன்று ட்ரை பண்ணியிருக்கானாமே. என்ன ப்ரோ? இப்படி லைட்டாக சார்ஜ் பண்ணுவீங்களேன், இப்படி சார்ஜா ஜூம் இன், இப்படி சார்ஜா ஜூம் அவுட். ஃபோனில் ஜெஸ்டர் வச்சு நிறைய பண்ணுறாங்க ப்ரோ. அவனுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மைக்கேல் ஃபிஷர் போட்டிருந்தாப்ல. அவரு எப்பா மைக்கேல் ஃபிஷர் வீடியோலாம் நான் வந்துச்சுன்னா பார்க்காம இருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் ஃபிளிப் இருக்குல்ல. ஆமாம், 70 Ultra. இப்போ நம்ம கூட அன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி 70 Ultra அதே SoC தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் ஆயிருக்குன்னு சொன்னாரு. ஃபோல்டு ஷோகேஸ் பண்ணாங்களாமே, ஃபர்ஸ்ட் ஃபோல்டு ஃப்ரம் மோட்டோரோலா. ஆமாம். அப்புறம் நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்ல வந்து மோட்டோரோலாவோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோனா இப்போ கரண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து 144 ஃபோன் அவங்க தானா. அப்புறம் ஆப்பிள் லாயல் ஃபேன்ஸ் என்னென்னமோ சொல்லி அதெல்லாம் வந்து கெஸ் ஒர்க் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மோட்டோரோலா ஃபோன் வந்து யூஎஸ்ல $899 இல்லாட்டி $800 கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆப்பிள் ஃபோன் வந்து $2000-2500 கிடைக்கும். டாடா பை பை see you. நீங்க ஐ மெசேஜ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே அங்க போயிடுவாங்க. ஆமா. எப்படி ஏஐ கேரக்டர் வச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் வச்சு அந்த ஏஐ கேரக்டருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி அதை வச்சு 1.25 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்காங்களாம். 1,19,700 டீடைல்ஸ் கூட போட்டிருக்காங்க, பாத்துக்கங்க. எனக்கு இதுக்கு மேல சொல்றது கொண்டு இல்லைங்க. ஹவு ஏஐ எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஏஐ வச்சு மானிட்டைஸ் பண்ண முடியுமா, இதோ நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காப்புல ஒருத்தர். சரி, அடுத்து வந்து என்னன்னா, இந்த கூகுள் வந்து ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் எல்லாரும் என்ரோல் பண்ணணும், பூட்லோட் அன்லாக்கிங்க்கு பர்மிஷன் ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது வந்து எப்படின்னா, ஒரு டெவலப்பர் இருக்காரு அப்படின்னா அவரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க போல. ஒரு சிலர் வந்து இது வந்து எப்படியா இது இதெல்லாம் நியாயமாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் நிறைய மால்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணி எல்லாத்தையும் உள்ள சொருகி விட்டுறானுங்க. யார் ஐடென்டிட்டினே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் எப்படி தாண்டா தடுப்பேன்னு இவன் கேட்குறான். எப்படி பார்த்தாலுமே நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. நீ என்னன்னாலும் பண்ணி தொலை, நான் டெவலப் பண்ண போறதே இல்லை, யார் அட்ரஸ் ஒன்று சொல்லி நான் வேணா வாங்கி தரேன்ற அளவுக்கு தான் நம்ம மைண்ட் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு, அந்த என்விரான்மெண்ட்ல எல்லாருமே இருக்க போறோம். அந்த இடத்துல ஒரு கிரியேட்டரும் இருக்கான், அந்த இடத்துல ஒரு கன்சியூமரா இருக்கும். அப்படின்னும் போது அப்போ கிரியேட்டர் வந்து ஒரு பக்கம் ஆத்தென்டிக்கா இருக்க மாட்டேன், கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸை ரெடி பண்ணி கொடுத்தா எப்படி வேலைக்கு ஆகும். ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. ஒரு கிரியேட்டர் அப்படின்னா, இப்போ ஆப் ரெடி பண்றான், டெவலப்பர் இருக்கான் அப்படின்னா, அந்த டெவலப்பர் எப்படிப்பட்ட ஒரு டெவலப்பர், நிஜமாவே ஆத்தென்டிக்கான ஆப் தான் பண்றாரு, அவர் வாங்குற பர்மிஷன்லாம் கரெக்ட் தானே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ அவங்களால இன்னும் கொஞ்சம் பெட்டரா வெரிஃபை பண்ண முடியும். அண்ட் இதை வந்து மைக்ரோசாஃப்ட்ல பயங்கரமா பண்ணாங்க. அன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜோக்கர் அப்படின்னாங்க.
மைக்ரோசாஃப்ட் யாரெல்லாம் பேன் பண்ணியிருக்கா ஞாபகம் இருக்கா? அதாவது அடிக்கடி வந்து ரெட் ஃபிளாக் பண்ணி தூக்கி விட்டு போயிடுவான். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் பாரபட்சமே பார்த்தது கிடையாது. ஆல் மெட்டா ஆப்ஸ் எல்லாம் மெட்டா ஆப்லாம் பாரபட்சம் எல்லாம் அடி வாங்கும். என்னடா திடீர்னு நான் வந்து என் ஃபோனில் வாட்ஸ்அப் ஆப் இருக்கு அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லூமியால 1020ல. என் ஃப்ரெண்டுக்கும் நான் லூமியா யூஸ் பண்றதை பார்த்து அவன் ரொம்ப என்னடா இவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு, செமையா இருக்கு, நானும் லூமியா வாங்குறேன்னு வாங்கிட்டான். ஏய் வாட்ஸ்அப்பே காணோம்டா. ரொம்ப ஜோக் பண்ணாத, வாட்ஸ்அப்லாம் எல்லாமே இப்படி இருக்கும். ஏன்டா நீ வேற எந்தில் வந்து பார்க்குறேன் வாட்ஸ்அப் இருக்கு, ஆப்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா நீ. அவன் டேய் இங்கே பாடுறா போய் ஆப் ஸ்டோரை திறந்து பார்க்குறோம், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் காணும். என்னடான்னு பார்த்தா அப்புறம் நியூஸில் போய் செக் பண்ண தெரியுது, நீங்கள் தேவையில்லாத 3 பர்மிஷன் வந்து நீங்கள் யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்குறீங்க. எதுக்கு? ஜஸ்டிஃபை தட் எல்ஸ் ஃபிக்ஸ் இட் அண்ட் கெட் பேக் அப்படின்ட்டான். வேற லெவலுங்க இதெல்லாம் சாமி ஓடுங்க. இதெல்லாம் ஒரு டைம் வந்து வேற லெவலில் தான் ப்ரோ இருந்தது. ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அப்படின்றதுனால சுதந்திரம் வந்து எங்க கிடைக்குதுன்னா ஆண்ட்ராய்டில் கிடைக்குதுன்னு ஒன்று எல்லா டெவலப்பர்ஸும் சுதந்திரத்துக்கு அங்கே ஓடினாங்க. காசு எங்க கிடைக்குது அப்படின்னும் போது ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணா நிறைய காசு கிடைக்குது, ஏன்னா நிறைய பேர் பெய்ட் ஆப்ஸ் வாங்குறாங்க. மைக்ரோசாஃப்ட்ல இப்போ என்னதான் கிடைக்குது அப்படின்னா, என்னடா இவன் கண்டிஷன்ஸ் தானே கிடைக்குது, இவனை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு யோசிச்சாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட். சேஃப்டிங்கிறது கன்சியூமரோட சேஃப்டி. இப்போ சேஃப்டி எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது எப்படி தெரியுமா சொல்ல வரேன், இப்போ காரை வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய எல்போர்டு கார் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, டீ போர்டு கார் எல்லாத்துக்குமே 80 கிலோமீட்டரில் ஸ்பீட் லாக் பண்ணுறது. இதே ப்ரைவேட் கார்னா என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஓன் கார்னா ஓன் போர்டு வெஹிக்கிள்னா 80ல ஒரு பீப் சவுண்டு இந்த மாதிரிலாம் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. 100ல ஒரு பீப் சவுண்டு இந்த மாதிரி தான் பண்ணி. ஆனால் டீ போர்டு பாருங்க 80க்கு மேலே போகவே முடியாது, 80ல லாக் ஆகிடும், அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தோணுது இல்லை. அதாவது அதில் ட்ராவல் பண்ணுற, அதை கன்சியூம் பண்ண போகிற, அதாவது அந்த பயனாளி அவரோட வெல்பீயிங்காக நம்ம ஊருக்கு அதுக்கு ஒரு ஆஷ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் என்ன தோணும்னா, இப்போ எமர்ஜென்சி போகணும் என்ன பண்ணுறது, 80லே லாக் ஆகிடுமேன்னு கூட நம்ம யோசிக்கலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா, எந்த இடத்துல வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு சொல்யூஷன் வருதுல, அது சில சமயங்களில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடிய சில நல்லவர்களுக்கும் பிரச்சனையாக அமைய வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருப்போம். ஓகே ஓகே ஸோ மொத்தம் கூகுள் திரும்ப அதை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் கூகுள் ஆமாம் பண்ணுறாங்க, ஷியோராக பண்ணுறாங்க. அப்புறம் சொல்லுங்க இல்லை அதான் ஆப்பிளோட குவாட் பார்த்தீங்களா, இப்படி எல்லாரும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க பொழுது நிற்கும். என்னென்ன அதான் குவாடுக்கு ஃப்ரேமே இல்லாமல் அப்படி இந்த சைடு ஃபுல்லாக 4 சைட்ஸ் 8 சைட்ஸ்னே வச்சுக்கோங்க, எல்லாமே அப்படி கர்வாக இருக்குது. அதை தான் ஆண்ட்ராய்டும் பார்த்து ஏதோ காப்பி அடிக்க போகிறாங்களாம். முக்கியமாக ஏதோ ஒரு ஃபோன் போட்டிருந்தாங்க, என்ன பிராண்டு, எது ஒரு பிராண்டு கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க ப்ரோ. அது என்ன பிராண்டுன்னு மறந்து போச்சு, என்னன்னு தெரியல. அடுத்து ஜியோமி நேற்று ஒரு ப்ளூடூத் அப்டேட் ஒன்று விட்டுருக்கான். இல்லை ஒரு நண்பர் வந்து அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார் போல. என்ன நான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா, ட்விட்டரில் வந்து Mate 30 Pro வந்து அஹெடாக இருந்தது, அதில் வாட்டர் ஃபால் டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும். அதனால என்ன ஆகும்னா சைடில் வரைக்கும் போகும், பவர் பட்டனே பின்னாடி இருக்கும். அந்த அளவுக்கு சைடில் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டிஸ்பிளேலாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் பப்ளிக்கு இது யூஸ் ஆகுதுன்னா 100% யூஸ் ஆனாலும் வியர் அண்ட் டேர் அதிகம், கீழே விழுந்தாலே தெரிச்சிருது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, இந்த மாதிரியான பேனல் செய்யறதுக்கான காஸ்ட் ஆகிறத விட ஃபிளாட் பேனல்ஸ் காஸ்ட் கம்மிங்கிறது ஃபேக்ட் தான். ஸோ இப்போ இதுக்கு கிளாஸ் உட்காந்து கரெக்டாக அந்த மாதிரியான கர்வ்டு கிளாஸோட சேர்த்து வச்சு ஃபினிஷ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வைக்கணும் எல்லாம் நிறைய இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் யோசிக்க தான் செய்வான் எல்லா பிராண்டும். இப்போ ஆப்பிள் வந்து கொண்டு வரான் அப்படின்னா அதுதான் இருக்கல பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும். சரி அதுதான் பெஸ்ட்டாகவே இருந்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அந்த ஃபோனோட ப்ரைஸ் இப்போ எவ்வளோவா இருக்கும்? கண்டிப்பாக $2000 போட்டுருவான். தெரில, அவன் 2000 போடுறான், 4 அடி தெருவில் தூக்கி போடுறான், அது அவன் இஷ்டம், அதை போட்டு போகிறான். ஆனால் ஹைலைட் என்னன்னா, ஒரு சிலர் வந்து என்ன எடுத்துப்பாங்கன்னா, இப்போ ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு, அவர் கேட்டது தப்பு நான் சொல்ல, செலியன் அப்படிங்கிறவர் வந்து தென் ஒய் தே மூவ் டு ஃபிளாட் டிசைன் பிரெயின் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் நான் என்ன திரும்ப சொல்கிறேன், ஃபிளாட் டிசைனுக்கு இப்போ போக காரணம் என்னன்னா, காம்பனன்ட் காஸ்ட் ஆரம்பிச்சு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குவாட் கவ் கொடுக்குறேன் இல்லாட்டி ஆக்டா கவ் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுத்து தொலைகிறேன். ஆனால் இங்கே எல்லாத்துலேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்பிளேல ப்ரைஸ் கட் பண்ணணும்னா நான் ஃபிளாட்டுக்கு போனால் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுது. ஆனால் டிஸ்பிளேல ப்ரைஸ் கட்டுன்றதுக்காக குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? முடியாது. அது எப்படி? சரி குவாடுக்கு தான் பண்ணல, அந்த இடத்துல கொஞ்சம் மேக்கிங் காஸ்ட் கம்மியாகிட்டு நான் ஃபிளாட் டிஸ்பிளே கொடுக்குறேன், ஆனால் டிஸ்பிளேட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சிக்கலாம்ல. ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, பட் அவனோட மேக்கிங் காஸ்ட்டில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும்ல. இப்போ ஹுவாவே வந்து குளோபல் மார்க்கெட் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது அவனை பார்த்து யாரும் பயப்படல அப்படின்னு நம்ம போய் சொல்லலாமா என்ன? ஆப்பிளே எல்லாம் பயந்துட்டாங்க. அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நைட் விஷன் நைட் சைட் எல்லாம் என்னமா பண்ணியிருந்தான் எப்பா. சரி விடுங்க,
அப்புறம் ஆனா அதுக்கு முன்னாடியே அப்பனுக்கு அப்ப கூகுள் ஒரே ஒரு கேமரா வச்சு என்னென்னமோ அதெல்லாம் பண்ணியிருந்தான். ஆனா இவங்க அல்காரிதம் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆமா ஐஎஸ்ஓ வந்து 1 லட்சம்லாம் போகும். எந்த போன்ல ஐஎஸ்ஓ 1 லட்சம் பண்ண முடியும்? இந்த RYYB சென்சர் அதெல்லாம் வருது, அதுவும் வருது, அதுவும் வருது. அது அந்த மாதிரி P30 ப்ரோங்கிற போன்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெவல்யூஷனரி நைட் ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஆமா அதுக்குன்னே அவங்க RYYB அந்த அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். என்னன்னா இந்த மாதிரி இந்தியாவில் 72% ப்ரீமியம் ஃபோன்ஸ் வந்து இஎம்ஐல தான் வித்துக்கிட்டு இருக்குன்னு. அதில் என்னங்க அதிசயம்? இஎம்ஐல வந்து வாங்க முடியாதவங்க வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. அதான் இன்னும் பிக்கஸ்ட் ஜோக்கு. அந்த 72%ல 50% யூசர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா வாங்க முடியாம வாங்குறவங்க இல்ல, நோ காஸ்ட் இஎம்ஐலாம் போட்டாதான் கேஷ்பேக் ஆகுது, இல்லாட்டி ஃபிளாட் டிஸ்கவுண்ட் வருதுன்னு வாங்குறவங்க. கார்டை வச்சு கிரெடிட் கார்டு வச்சதை கடன் அட்டையை வச்சு கடனால வாங்கினா மட்டும்தான் எனக்கு வந்து ஆஃபர் வருது. கையில காசு மொத்தமா வச்சிருக்கேன்னு கொண்டு போய் கொடுத்தா எனக்கு காஸ்ட்டே குறைய மாட்டேங்குது. அதனாலே எல்லாரும் இஎம்ஐ தான் போடுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டால் தான் ஆஃபர் வருது. அப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ தான் போடுவாங்க. அவங்க தான் புஷ் பண்றாங்க, நீ இஎம்ஐல வாங்க நான் உனக்கு நிறைய ஆஃபர்ஸ் தரேன்னு. எஸ். என்னாச்சு இன்ஃபோசிஸ் 500 மில்லியன் புதுசா ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க போல. அப்படியா? இந்த இது ட்விஸ்ட் இன் ஃபினான்ஷியல் கார்ப். என்ன என்ன இது ஆக்சுவலா? என்ன ப்ரோ? என்ன கம்பெனி அது? யூஎஸ் பேஸ்டு. அதான் TRUIS. என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன் ப்ரோ. ஃபினான்ஷியல் இதுதான், ஃபினான்ஷியல் கம்பெனியா? அதுல வந்து இவங்க ஒர்க் பண்ண போறாங்க இப்ப. அப்போ இந்த பேங்கிங் ஆப் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. சரி, இன்னொன்னு என்ன தெரியுமா? மேக்ஸேஃப்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இப்போ ஐஃபோனை டிசைன் பண்ணும்போது இந்த ஏரியா வந்து அதுக்கே நான் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எப்போ பாரு இந்த ஏரியாக்குள்ளார நான் கொண்டு வந்து மேக்னெட்டை புகுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஓட்டலன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியதா இருக்கு. பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறவங்களால மேக்ஸேஃபோட ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ ஆப்பிள் அடுத்து வரக்கூடிய ஐஃபோன்ல இருந்து மேக்ஸேஃபே தூக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு போகுது. ரீடிசைன் பண்ணணும், எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினைச்சா இதை தூக்கிட்டா அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு இருக்கு இல்லையா? அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஓப்பனா சொன்னா OnePlus ஒரு டைம் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ஸேஃப் கேசஸ். ஆமா, கேஸ்ல வந்து மேக்னெட்டிக் கனெக்டர்ஸ் வந்துடும். ஸோ இவங்களும் அதே பண்ணிக்கலாம். யாருக்காவது வந்து இப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்களா, பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்களா, அப்பயும் ஐஃபோன் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை எல்லாம் இல்லையா, அப்பயும் ஐஃபோன் யூஸ் பண்ணலாம். என்ன கேஸோட மாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கேஸ் வந்து மேக்னெட் இல்லாத கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோன்லேயே நேட்டிவா பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனா டிசைன் ஆஸ்பெக்ட்ல அவங்க யோசிச்சது தப்பு கிடையாது. இந்த ஏரியாவை எப்ப பாரு அவங்க இந்த மேக்னெட்டிக்னே விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம் அந்த சேஞ்சஸ் நடக்கிறனால என்ன மாறுதுன்னு. இது ஆமாம், ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். அதனால வந்து எனக்கு மனசு வாய் ரொம்ப இல்லை ஜென்டல்மேன், only 2 lakhs. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. 1,99,999 only. Vivo 300 Ultra. அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. 1,60,000 லான்ச் ஆகுமாங்க. 1,60,000 ப்ளஸ் ஏதாவது கார்டு ஆஃபர் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 6ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் இருக்கு. இன்னொன்று என்ன, டெலிகன்வெர்ட்டர் எல்லாம் சேர்த்தா இப்போ ஓவரால் பேக்கேஜ் ப்ரைஸ் என்ன வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவனே இப்படி இருக்கான், இதில் பின்னாடி 4 கேமரா இருக்கிற X9 Ultra என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே நமக்கு வந்து வெறும் பசில்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சிவா, சந்தோஷமா இருக்கியா? இங்கேவா, கேமரா ஃபோன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியாமே, இனிமேல் அப்படி சொல்லவே மாட்டேடா அப்படின்ற மாதிரி வரிசையை அவங்களாம் லான்ச் பண்ண போறாங்க. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. அடுத்து டென்சர் G6 பாத்தீங்களா? அது மதன், அதாவது ஆமோட பிரைம் கோர் அதில் இருக்கும் எல்லாம். ஸோ பிரைம் கோர் ஃபார்ஷராக இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, ஜிபியூ பழைய ஜிபி தான் இருக்கும். ஜிபியூ தான் ஏதாவது பவர் விஆர்லேருந்து குப்பையிலேருந்து அள்ளி கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போவாங்க. ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், 2021ல இருந்த அதே ஜிபியூ தான் இப்போவும். இல்லை அப்படிலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடியிலேருந்து வர்றது ஒரு 2010 2011 அப்போ இருந்த பவர் விஆர் அதை கண்டுபிடிச்சு பவர் விஆர் CXT-யா அது எனக்கு தெரியல ப்ரோ. இவங்க வந்து எப்படின்னா, இவங்க வேற ஒரு விஷயம். அவைய வந்து உண்மையை சொல்ல போனோம்னா, நான் கேமிங்க்கு இதுக்கு எந்த பொடியில் ரிலீஸ் பண்ணுறோம். கரெக்ட் ப்ரோ. AI அண்ட் ஃபோட்டோகிராஃபி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிச்சு விட்டு போயிடுவாடுங்க. சரி, அதுக்கு மேலே நம்மளும் சொல்ல முடியல. நம்ம வந்து கூகுள் பிக்சலில் கேமிங் என்றைக்குமே நான் சஜஸ்ட் பண்ணதும் கிடையாது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோகிராஃபிக்கே நான் இப்போலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் Xiaomi யூசர்ஸ் வந்து ப்ளூடூத்துக்கு அப்டேட் விட்ருக்காங்க. அதாவது ட்ராப்பு, அப்புறம் இடையில பேட்ரி ட்ரெயின், அதாவது நீங்கள் ஐடியலாக இருக்கையில் பேட்ரி ட்ரெயின் இது பண்ணுறதெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கும் வந்துடுச்சு, நானும் அப்டேட் பண்ணிட்டேன். ஜாலி தான். உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு என்ன ப்ரோ? S24 FE, S25 FE இதெல்லாமே இந்த சேலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
சசா லிலி சேல். ஆமாங்க, அது மறந்துடாதீங்க. 1ஆம் தேதியிலேருந்து மோட்டரோலா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக நாங்கள் வந்து ரேட்டை ரிவீல் பண்ணுவோம். ஆஃபர் ரேட் இல்லை, ஆஃபர் ரேட்டை ரிவீல் பண்ணுவோம். இல்லை ரேட் வந்து அவங்க ரிவீல் பண்ணிட்டா ரேட்டை நம்ம சொல்ல போகிறோம். அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதையும் நாங்கள் சொல்லிவிடுவோம். கண்டிப்பாக. சசா லிலி லிலி இல்லைங்க, சசா லேலே. அதெல்லாம் நான் சசா லிலி தான். சாசா லேலேன்ட்டு அதெல்லாம் நல்லா சொல்ல முடியாது. நீங்கள் வந்து என்னடா திடீர்னு வந்து இந்த லோ எனர்ஜி ஆடியோ சொல்கிறீங்க. என்னது? அதான் எல்லி ஆடியோ. அது இப்போ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா வேலையும் செய்யுது. சரி, நம்ம நண்பர்கள் எப்படி இருந்தாலும் இந்த டீலில் வந்து என்ன வாங்குறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக. ஆமாம். என்னது எப்பவுமே பின்கோடில் நாட் சர்வீஸபிள்னு தான் வருது ப்ரோ. ஐயா, அது ஒரு பெரிய கூத்துங்க. என்னென்னா ஆஃபர் எல்லாம் போட்டுறான், பயங்கரமாக இருக்குது. போய் பார்த்தாக்கா திஸ் டிவைஸ், இந்த ப்ராடக்ட் வந்து நாட் டெலிவரி டு யுவர் பின்கோடுன்னு வந்துடும். இல்லை அது கரெக்ட் ப்ரோ. எனக்கு ஒரு வகையில் என்ன தோணுதுன்னா, அமேசான் பண்ணுற சட்டைக்கும் அவ்வளோ பரவாயில்ல. ஆடா அதுதாங்க ஆஃபர்னு காமிக்குது. அப்புறம் எதுக்கு அவன் போடுறான்? போடாமையே இருக்கலாம்ல. போகிறான் உங்களுக்கான கிடையாதுன்னு சொல்லிடுறான்ல, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை. நீங்கள் காசை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சம்புக்குள்ளே போட்டிருக்கேன், குதிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்டேட் பண்ணிட்டு ஓடிடுவான். சம்புக்குள்ளே போனால் நம்மளும் போயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். கண்டிப்பாக. ரைட்டு மக்களே, தொடர்ந்து நம்ம ஒரு சில செய்திகளோட திரும்பியும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதற்கு விடைபெற்றுள்ள சிவபரணி, கார்த்திக். அண்ட் நாளைக்கு வந்து மே 1ஆம் தேதி. ஆமாம், தொழிலாளி தான். உழைப்பாளி ப்ரோ, உழைப்பாளிகள். உழைப்பாளி இல்லாத நாடு தான், அப்படிதான் நான் நினைச்சேன். பட் எங்கள் ஊர் பக்கம்லாம் போனேன், உழைப்பாளி எல்லாரும் கட்டிங்க போட்டு மட்டையிடுறாங்களாம். அதனால பழைய உழைப்பாளிகள்லாம் இன்னும் கம்பு பிடிச்சி நடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டாக கூட போயிருந்தேன், போகும்போது கூட இதே பிரச்சனை தான். ஸோ வயசான தாத்தாலாம் இன்னும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு அழகான கதை, காவிய கதையாக வந்து பிக்சலில் ஷூட் பண்ண கதையை வந்து வச்சுருக்கேன். அதை நான் எப்படி வந்து ஒரு வீடியோவாக மொத்தமாக சேர்த்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜிவிஎம் படம் மாதிரி தான் கொடுத்தாங்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் முடியும், அவ்வளோ கிளிப்ஸ் இருக்கு. ஊரில் வந்து தாத்தா இன்னும் கூட கேஸ் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன தம்பி ஜெலுசில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் விறகடுப்புல போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ திருவிழாக்கு பை சிவபரணி அப்படின்னு போடலாம். எஃப்லிம் பை ஷார்ட் ஆட் பிக்சல் 10 ப்ரோவா 10 ப்ரோ மேக்ஸா? ஆமாம், 10 ப்ரோ மேக்ஸ். ஷார்ட் ஆன் பிக்சல் 10A அண்ட் 10A. ஆமாம், 10A அண்ட் 10 ப்ரோவில் கொஞ்சம் ஷூட் பண்ணேன் கூடிய விரைவில்.